நல்ல ஆளு நிலமத்த பிரசவம் பண்ணா கையை தட்டிட்டேன், நல்ல மெசேஜ் அப்படின்னு நீ சட்டிட்டு கொடுக்குறதுக்காக நான் பேசுறவே இல்லை. என்னை அதற்காக என் தெய்வம் அழைக்கவில்லை, என்னை அபிஷேகம் பண்ணவில்லை. மனிதனுடைய குருட்டு கண்களை எல்லாம் திறக்கணும். அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு நான் உன்னை அனுப்புகிறேன். அனுப்பப்பட்டு வர்றவங்க நாங்க. அவர்களால் மனம் திரும்ப முடியும். அவர்களால் விட முடியாத பாவங்களை விட முடியும். அவர்களால் இறைவனுக்கு முன்பாக இதெல்லாம் பாவம் என்ற உணர்வை அடைய முடியும். உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்வார்கள். மன்னிப்பு கிடைக்கும் வரைக்கும் அறிக்கை செய்வார்கள். இன்றைக்கு பரலோகம் இந்த பூமியிலே நீயும் நானும் செய்த பாவங்களை மன்னித்து விட்டதோ அன்றுதான் ஜீவ புத்தகத்தை திறப்பார், அதிலே பேரை எழுதுவார். நானா பேசுறேன் இல்லை, என்னை அழைத்து அனுப்பி அபிஷேகம் பண்ணி பேசுறான்னு சொன்னார்ல, அவர் கையில கொடுத்தேன், அவர் தான் இந்த வார்த்தையில பேசிட்டு இருக்கார் அப்படின்றது என் நம்பிக்கை. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என் தெய்வம் என்னை நம்புகிறார். நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். உசுப்பேத்தியே ஒண்ணுமுலாமாக்கிடுவான். உன்னை பாராட்டி புகழ்ந்து புகழ்ந்து ஒண்ணுமுலாமாக்கிடுவான் பிசாசு. மயங்கிறாத. மயக்கம் தெளிந்து மறுபடியும் அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள் என்று பவுலடியார் சொல்லி இருக்கிறார். யாருக்கு? நீ பேச ஆரம்பிச்சா யூடியூப்ல பேசுற வாயை புத்திட்டு போயிடுவான். வரமாட்டேங்கிறியே. தேவ வார்த்தைகளை, தெய்வீக சத்தியங்களை ஆதாரப்படுத்தி ஆணித்தரமாக ஓங்கி முழங்க உன்னால முடியும், வா அப்படின்னாரு. இன்னமும் கூப்பிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 147 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நட்சத்திரங்கள். நேற்றைய தினத்திலே சூரியனை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த ராத்திரி வேளையில் நட்சத்திரங்களை பற்றி நாம் சிந்திக்கும்படியை நினைப்பூட்டப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நட்சத்திரங்களின் இலக்கத்தை அவர் எண்ணி இருக்கிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணும் அப்படின்னாரு. அவனுக்கு எண்ண முடியாது. எத்தனை தொலைநோக்கிகளை வைத்து ஆராய்ந்து பார்த்தாலும் ஆராய்ச்சியாளர்கள், வானசாஸ்திரிகள் எண்ண முடியவில்லை. எண்ணியதாக சாதனை புத்தகங்களிலே பதிவு செய்கிறார்கள். குறிப்பிட்ட ஆண்டுகள் அதை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்புறம் அடுத்த குரூப் ஆய்வுக்கு வரும்போது மாற்றுறாங்க. இதில் முதல்ல சொன்னது தப்பு. இன்னும் கூடுதலாக இருக்குது நட்சத்திரம். இப்படி அவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள். எண்ண முடியாது. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது எண்ணி முடியாதது மாதிரி இருக்கா, அது மாதிரி உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த நட்சத்திரங்கள் யார் என்று பகல் வேளையிலே நாம் சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்குள் கொண்டு வரப்பட்ட மக்கள், சகல தேசத்தாரும், சகல பாசைக்காரரும், சகல ஜாதிக்காரர்களும் அவருக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட கூட்டம் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்டது. நட்சத்திரங்களை எண்ணிப்பார், அது எண்ண முடியாததாக இருப்பது போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தார். அப்படியானால் முழு உலகத்திலும் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த கூட்டத்தை, அந்த சபை மக்களைத்தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களாக வாக்களித்தார்.
மணலத்திலேயாக ஆசீர்வதிப்பேன், தூளத்தினையாய் ஆசீர்வதிப்பேன் என்று மணல் எண்ண முடியாததாக இருப்பது போல, பூமியின் தூள் எண்ண முடியாததாக இருப்பது போல, வானத்தின் நட்சத்திரங்களையும் எண்ண முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த சந்ததிகள். நட்சத்திரங்கள் என்று வாக்களிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களை நீங்கள் நிறையா டிவிஷனாக பிரித்து பார்க்கலாம், பார்க்கும்படி செய்துட்ருக்காங்க. டினாமினேஷன் அதுக்குள்ளே டிவிஷன் உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்தை முழுவதும் அங்கேருந்து செயின் போடுவான் இந்த சர்வே டிபார்ட்மெண்ட், அங்கே வரைக்கும் போடுவான். இப்படி தென்வடல் கிளமேல் அப்படின்னு அளப்பாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் இடம் வாங்க அதை பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் டிவிஷன் சொல்கிறது, உட்பிரிவு. அதுக்கு பத்திரம் பட்டா எல்லாம் போட சொல்லுவான். இதுபோல் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவ சமுதாயம் முழு உலகத்திலும் பல ஸ்தாபனங்களாக, அந்த ஸ்தாபனங்களுக்கு உள்ளே பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்குது. அது நம்முடைய கண்களில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் ரட்சிக்கப்படுவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாருன்னு சொன்னால் நம்மகிட்ட சேர்க்கறது தான் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அவர் ஒரு சபையை கட்டிகிட்டு இருக்கார், அந்த சபையில் நம்ம அங்கமாக மாறணும். அவர் கட்டுற சபையில் சகல ஜாதிக்காரன் இருப்பேன். சில இடங்களுக்கு போனால் ஒரே ஜாதிக்காரன் இருக்கான். எப்படி அதை சர்ச்சுன்னு எப்படி சொல்ல? சகல ஜாதிகளையும் கிறிஸ்துக்குள்ள கூட்டுறார். சகல தேசத்தில் இருக்கிறவனையும் கூட்டுறார். எத்தனை பாசம் இருக்கோ அத்தனை பாசக்காரனையும் உள்ள கொண்டு வர்றாரு. அதில் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறார், தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார், தன்னுடைய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார், உபதேசங்களை வெளிப்படுத்துகிறார். அவ்விதமாக தேவன் ஒரு சபையை முழு உலகத்தில் கட்டிகிட்டு இருக்கார் இல்லையா? அந்த சபையில் நம்முடைய டினாமினேஷனோ நம்முடைய டிவிஷனோ செஞ்சு இருக்கணும். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரியெல்லாம் சபை இல்லை. உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அவன் தனித்தனியாக ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு இப்படி தான் கட்டுற, அதெல்லாம் சபையா அப்படின்னு கத்தட்ட கேட்டால் சொல்லி தருவார். அவருடைய சத்தியங்களின்படி உபதேசங்களின்படி அது உருவாக்கப்பட்டு வருமானால் அவருடைய சபையில் நாம் ஒரு பிராஞ்சாக இருக்கலாம். நட்சத்திரங்களை எண்ண முடியாததாக இருப்பது போல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் காண்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல, அவருடைய பார்வையில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள். மறுபிறப்பு அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க ஆன்மா மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உயிர் தெழுந்து பரமேறின கிறிஸ்துவின் ஆவி செத்து போயிருக்கிற ஒரு மனிதனுடைய ஆன்மாவுக்குள்ளே வந்தால் குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி மரித்து போயிருக்கிற அவனுடைய ஆன்மாவுக்குள் வந்தால், மறுபடியும் அந்த ஜீவன், அந்த உயிர் வந்தால், ஆன்மாவின் ஜீவன் கிறிஸ்து, ஆன்மாவின் உயிர் கிறிஸ்து, அது அவனுடைய ஆன்மாவுக்குள்ளே வரணும். ஆன்மா உயிரோடு இல்லை, செத்துருக்கு. எப்போ செத்துச்சு? ஏதேன் தோட்டத்திலையும் செத்துருச்சு. இந்த அறிவு எல்லா கிறிஸ்தவன்ட்டையும் இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டா கிறிஸ்தவங்கிறான், கிறிஸ்தவ பேரை வச்சுட்டா கிறிஸ்தவங்கிறான். அந்த கிறிஸ்தவனை நட்சத்திரங்கள் என்று சொல்லவில்லை, ஆபிரகாமுக்கு வாக்களிக்கவில்லை.
மறுபடி பிறந்த கிறிஸ்தவனை தேவன் மறுபிறப்புக்குள்ள நடத்துகிறார். அந்த கிறிஸ்தவனைத்தான் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். இந்த மறுபிறப்பே இல்லாத கிறிஸ்தவ சமுதாயம் உலகமெங்கும் இருக்கு. இன்னைக்கு மெஜாரிட்டி சென்செக்ஸ் கணக்கெடுத்தா முழு உலகத்திலையும் கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டி. 2வது இடம் தான் இஸ்லாமியர்கள். இந்த கணக்கு தான் எடுக்கிறான். தேவன் போட்ட கணக்குக்குள்ளே வர்றானா வரமாட்டான். தெரியாது, அவனுக்கு தேவையும் இல்லை. அவனுக்கு பொழப்பு நடக்கணும். பூமியில் சாகிற வரைக்கும் பொழப்பு நடக்கணும். அதுக்காக பைபிள் தூக்கியிருக்கான் நிறையா பேர். தேவனுடைய பார்வையிலே கிறிஸ்தவன் யார்? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனை எல்லாம் கிறிஸ்தவன் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறவன் எல்லாம் கிறிஸ்தவன் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். என்னைக்கு மறுபடி பிறந்தானோ அன்று பரலோகத்தில் அவர் கையில் இருக்க ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அதில் பேரை பதிவு செய்வார். அவன் தான் கிறிஸ்தவன். இங்கே இப்போ இத்தனை பேர் நம்ம கூடியிருக்கோம். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு கேட்டு பாருங்க. உங்கள் மனசாட்சி நீ கேட்டுப்பாரு, வேறு எவனையும் சொல்ல வேண்டாம். எல்லா கிறிஸ்தவனும் பாட்டு பாடுவான், ஆராயணப்பான். எல்லா கிறிஸ்தவனும் பைபிள் படிப்பான், பேசுவான். எல்லா கிறிஸ்தவனும் காணிக்க கொடுப்பான். அதனால் கிறிஸ்தவனா? அப்போ செத்த பலம் வர மாட்டான். எல்லாருக்குள்ளேயும் பிசாசு நம்பிக்கை விதைக்கிறான். யூதர்களுக்குள்ளே விதைக்கிறான். கிறிஸ்தவ பிறப்புகள் அவங்களுக்குள்ளேயும் நம்பிக்கை. பேர் கிறிஸ்தவன் அவனுக்குள்ளே நம்பிக்கை விதைக்கிறான். இஸ்லாமியர்களுக்குள்ளே நம்பிக்கை விதைக்கிறான். இந்து என்று சொல்லப்படுகிற கூட்டத்துக்குள்ளேயும் நம்பிக்கை விதைக்கிறான். என்ன நம்பிக்கை? செத்தா பரலோகம் போயிடுவேன். நம்ம பேர் கிறிஸ்தவனுக்குள்ளேயும் நம்பிக்கை விதைக்கிறான். விதைக்கிறவன் பிசாசு. எவனாவது உணர்றானா? நான் மறுபடி பிறந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கனா? நான் பிறந்திருக்கனா? தேவனுக்கு பிள்ளையா பிறந்திருக்கனா? இதான் சொல்லுவான். நீ தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்த, உனக்கு கிறிஸ்தவ பேர் தானே வச்சிருக்கு. பள்ளிக்கூடத்துலையும் கிறிஸ்தவ பேர் தானே இருக்குது. டாக்குமெண்ட்லேயும் கிறிஸ்தவ பேர் தானே இருக்குது. பேங்க் பேலன்ஸ் பேங்க்லேயும் உன் பேர் இருக்குல்ல. இப்படியே ஜாத்தான் சொல்லி 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 பெரிய வஞ்சகம். மறுபிறப்புக்குள்ளே வரவே விட மாட்டான். முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறான். மெஜாரிட்டி கிறிஸ்டியானிட்டி, செகண்ட் இஸ்லாமிக். உலக ரீதியாக தான் பார்க்க வைக்கிறான். ஆவிக்குள்ளே ஆவியின்படி பார்க்குற பார்வை இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. சாகிற நாளில் கத்தருக்குள் எத்தனை இருந்தாலும் ஒட்டிடுவான், கண்ணீர் அஞ்சலி ஒட்டிடுவான். ஆனால் நீ பரலோகம் வருவியா? அந்த நிச்சயம் உனக்கு இருக்கா? போலித்தனமான நம்பிக்கை பேர் கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கு. உலகத்தில் கோடி கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லாருக்குள்ளேயும் செத்தா பரலோகம் போயிடுவோம் அப்படிங்கிறது இறை நம்பிக்கை உள்ள எல்லா பயிலுக்குள்ளேயும் இருக்கு. யார் விதைச்சது? கர்த்தரா விதைச்சாரு? பரிசுத்தாவியானவர் விதைச்சார்? இல்லை, இல்லை. சாசு ஒவ்வொரு தனி ஒரு மனிதனையும் வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த சத்ருவின் பிடியிலிருந்து, அந்த அந்தகாரத்தின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் உண்மையான திருச்சபையினுடைய கடமை. இவனே அந்த இடத்துக்கு வரலைன்னா இவன் எப்படி விடுவா? கிணத்துக்குள்ளே விழுந்தவனை தூக்கி விடணுமே. மறுபடி பிறந்தவன் தாயா மறுபிறப்பை பற்றி பேச முடியும். மறுபடி பிறந்தவன் தாயா மனம் திரும்ப முடியும். சாகிற வரைக்கும் திரும்புறது வேற. முதல்ல சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை சந்திக்கும் போது ஒரு மனம் திரும்புதல் வரும்பார். அது மறுபடி பிறந்தவனுக்குள்ள சம்பவிக்கிற மனம் திரும்புதல். அவன் அறிக்கை செய்வான் பாரு, பாவ அறிக்கை. அந்த பாவ அறிக்கை பண்ணுறவனுக்கு தான் பரலோகம் பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை கொடுக்கும். அந்த மன்னிப்பே வேற. தெரியல கிறிஸ்தவங்களுக்கு. ஏதோ பொழப்புக்கு நம்ம சாகிற வரைக்கும் நம்ம இப்படி போடுவோம். அப்படி பொழைக்கிற மார்க்கமாக போச்சு கிறிஸ்தவ மார்க்கம். போட்டும். ஆனால் நீங்களும் நானும் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களாக கூடி வரணும். மனம் திரும்பின கிறிஸ்தவர்களாக கூடி வரணும். மூழ்கி ஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவர்களாக கூடி வரணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களாக கூடி வரணும். மாறுபாடுள்ள சந்ததி யாரு? பேதுரு சொல்லும்போது அவன் சொந்தக்காரன், அவன் ஜாதிக்காரன், அவன் சமுதாயக்காரன் விடுறா, அவெல்லாம் மாறுபாடு உள்ளவன். உனக்கு அவங்களுக்கு உறவை இருக்கக்கூடாது, கட் பண்ணு அப்படின்னா பார்த்தீங்களா? அவன் தான் திருச்சபையின் பிதாமகன். அவங்க மூலமாக கட்டப்பட்டதாயா சபை. இதெல்லாம் சபையா?
ஜாதியோட ஒத்து போகிறேன், அரசியலோட ஒத்து போகிறேன், சினிமாவோட ஒத்து போகிறேன், சின்ன திரையிலோட ஒத்து போகிறேன். பிரசங்கம் பண்ணுறதுனால பரவ போயிடுவானா? பாட்டு ஆராதனை பண்ணுறதுனால பரவ போயிடுவானா? எவன் சொன்னான்? பிசாசு அவங்களுக்குள்ளே இருந்தபடி பேசுது. நீ தான் பிரசங்கம் பண்ணில. எப்படி கிறிஸ்தவனாக பிறந்ததுனால நீ கிறிஸ்தவன் செத்தா பரவ போயிடுவேன்னு வஞ்சிக்கிறானோ, அதுபோல் ஊழியக்காரங்களையும் வஞ்சக ஊழியர்களையும் இறக்கி விட்டுட்டான். உங்கள் கண்ணு திறக்கப்படுமான நலமாக இருக்கும். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சாகத்தான் போகிறோம். ஏசனாவுடைய வருகை பிந்துமானா? சாகும்போது நீ நிறைய துப்பிடக்கூடாது. அதுக்கு தான் பேசுறது. நல்ல ஆளை நிலமை ஒருத்த பிரசவம் பண்ணால் கையை தட்டிட்டேன், நல்ல மெசேஜ் அப்படின்னு நீ சட்டிட்டு கொடுக்குறதுக்காக நான் பேசுகிறவன் இல்லை. என்னை அதற்காக என் தெய்வம் அழைக்கவில்லை, என்னை அபிஷேகம் பண்ணவில்லை. மனிதனுடைய குருட்டு கண்களை எல்லாம் திறக்கணும். அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு நான் உன்னை அனுப்புகிறேன். அனுப்பப்பட்டு வர்றவங்க நாங்கள். பைபிள் காலேஜில் படிச்சுட்டு குட் மெசேஜ் கொடுக்குறவன் இல்லை, அது வேறு ஸ்தாபனங்களில் இருக்கான். நாங்கள் அதுக்கு ஒப்பானவர்கள் இல்லை. நாங்கள் கண்ணு திறக்கிற மெசேஜ் தான் நாங்கள் கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனத்தை கூட்டணும், நிறைய ஆளுகளை கூட்டினா நிறையா காணிக்க வரும். பெரிய பாசுன்னு சொல்லுவாங்க, தலைமை பாசுன்னு சொல்லுவாங்க, அந்த பேரு புகழ் வரும். அதுக்காக ஜனத்தை கூட்டுறதா? ஏசுநாதரை விட பெரிய அப்போஸ்தலன் எவனும் கிடையாது. இந்த பூமியில் அவர் இருந்த நாட்களில் 9 வருடம் அவருக்குள்ளே இருந்து வெளியே வந்துச்சு. குருடர்கள் பார்வையிடந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், அசுத்தாவி பிடித்தவர்கள் விடுதலை பெற்றார்கள், அநேருக்குள்ள சமாதானத்தை உண்டாக்கினார், செத்தவனை ஊரோடு எழுப்பினார். இதெல்லாம் கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கணும். ஒரு பயம் வரலையே. அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த வியாதி குணமாகும், இந்த குடங்கையை கூப்பிட்டா இந்த விசாரிச்சு ஓடும் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பயன்படுத்திக்கிறான் இயேசுவின் நாமத்தை. அதனால தான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் திருட்டு போயிடுது. இவங்களால் சபை வஞ்சிக்கப்படுது, உண்மையான ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். சாத்தானுடைய தந்திரம். அதில் இருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த வஞ்சக வலையை கிழிச்சு அவங்களை வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்தால் அவன் கண்ணை முதல்ல திறக்கணும். ஆகவே மரணம், ஆன்மா எப்பொழுது மரித்தது? ஏதேனிலே மரித்தது மனித ஆன்மா. மரணம் என்றால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பு, தேவ சமூக உறவு, தேவ பிரசனத்தின் உறவு என்று பிரிக்கப்படுகிறதோ அன்று அவனுடைய ஆன்மா மரித்து விடுகிறது. கீழ்ப்படியாமை, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஆணுடைய உறவை விட்டு விலக்கப்பட்டது. அன்னைக்கு ஆன்மா மரிச்சிச்சியா? அப்புறம் கொஞ்சம் காலம் உயிரோடு இருந்து குடும்ப கோத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு, பிள்ளைகளை பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு செத்தான் முதல் மனுஷன். 930 வருடங்கள் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். முதல் மனிதன் 950 10வது தலைமுறை வாழ்ந்தான் நோவா. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் கொடுக்கப்பட்ட காலங்களில் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை அப்படின்னு உங்கள் புலவர்களிலும் சிலர் எழுதியிருக்கிறார்கள். எப்படி வாழ்ற? உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறது யாரு? யார் செய்வா? அந்த அதிகாரத்தை நீ யாரு கொடுத்துருக்க? அதனால் 930 வருஷம் வாழ்ந்தேன், 950 வருஷம் வாழ்ந்தான், தீர்க்காயுசா வாழ்ந்தேன். என்னத்துக்குள்ளே வாழனு? இறைவன் இல்லாத வாழ்க்கை எதுக்கு? அந்த வாழ்க்கை அப்படியே உலகம் முழுவதில் உள்ள கிறிஸ்டியானிட்டி அப்படி போயிட்டுருக்கு. இந்த மறுபடி பிறந்த கிறிஸ்தவனை தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். அவங்கள தான் நட்சத்திரம்னு சொல்லியிருக்கு. மறுபடி பிறந்தவன், மனம் திரும்பினவன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உடையவன், பிதா குமார பரிசுத்தாவினால் நாமத்தினாலே மூழ்கி ஸ்நானம் எடுத்தவன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவன், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவன்,
தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை சாட்சியாக தன்னை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவன், சுவிசேஷம் அறிவிப்பவன், ஆன்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன். இவனைத்தான் நட்சத்திரம்னு ஆண்டவர் சொன்னார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க, முதல் வசனம் தொடங்கி. போதும் போதும், அவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கணும். பேங்க் புக்கில் இருந்தால் புண்ணியம் இல்லை, உன் வீட்டு டாக்குமெண்ட்டில் இருந்தால் புண்ணியம் கிடையாது. நீ வேலை பார்க்குறதான அலுவலகத்தில் கம்பெனியில் உன் பேர் இருந்து என்ன புண்ணியம்? உன் பேர் இப்போ ஜீவ புத்தகத்தில் இருக்கா? நெஞ்ச தொட்டு சொல்லு. சொல்ல முடியலைன்னா ராத்திரியில் போய் உட்காந்து அழு, கண்ணீர் வடி. சுவாமி, என் பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்கா? ஆமாம் மகளே, ஆமாம் மகனேன்னு சொல்கிறாருன்னு பாரு. அப்படின்னா காட்டுங்கப்பான்னு சொல்லு. அந்த புத்தகத்தை திறந்து கொஞ்சம் காட்டுங்க. இங்கேயே உனக்கு பார்க்க முடியல, உனக்கு எப்படி பரலோகத்துக்கு வருவ? நீ எப்படி வருவ? அதனால சொல்கிறேன், உனக்குள்ள பிசாசு போலித்தனமான நம்பிக்கை விதைச்சிருக்கான். அது செத்தா தான் தெரியும். அந்த பொய்யான நம்பிக்கை, செத்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வரணும். இதை இறை மக்கள், திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 12 பேரை நடத்துகிறாரு, அடையாள அற்புதத்தோடு ஊழியம் செஞ்சு. கன்வென்ஷன் வச்சா கன்வென்ஷனுக்கு கூட்டம் வருது. ஏன்னா அப்பவும் மீன் கிடைக்குது, சாப்பாடு நல்லா போடுறாரு. திங்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வர்றேன். கூட்டம் கிரவுடு வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? இவன் சொல்லுவான், சொல்ல வப்பா சாத்தா. கிரவுடு வந்துட்டு அவனா பெரிய ஊழியக்காரன். ஏதனார் கூட்டி பார்த்தாரு, அதெல்லாம் சாப்பாட்டுக்கு பச்சையாக பேசி விட்டார். ஒரு தடவை அக்கறைக்கு போயிட்டு இக்கரைக்கு வந்தார். அக்கறையில் தேடினாங்க, ஆளை கண்டுபிடிக்க முடியல. அதனால் இக்கரைக்கு ஓடியான்ட்டாங்க. உடனே ரபி, நாங்கள் இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம், நீங்கள் எப்போ வந்தீங்க? எதுக்கு? அப்பவும் மீன் கிடைக்கும், திங்கிறதுக்கு தானே தேடுறிய? கேட்டாரா இல்லையா? ஏசுவானவரே கேட்டார. பரலோகம் போறதுக்கா கேட்டாங்க? ஜீவன் இருக்கா கேட்டா? கூட்டத்துக்கு வரேன், நல்லா பிரச்சனை பண்ணுவார், ரசிக்கணும், சாப்பாடு போடுவார், திங்கணும். ஏது நேரம் போட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் சொல்லிட்டாரு, நீங்கள் திங்கிறதுக்கு தாண்டா வர்றீ அப்படின்ட்டு. இப்படி ஒரு கூட்டம் வருத ஏசு நேரம் பின்பற்றி. அவனும் கிறிஸ்தவனா? அவனை கிறிஸ்தவன் நீ சொன்னீங்கன்னா நீ ஒரு குருடே, நீ ஒரு குருடி. கண் திறக்கப்பட்டவள், கண் திறக்கப்பட்டவன். பரலோகம் அங்கீகரிக்கிற கிறிஸ்தவனை மட்டுமே அங்கீகரித்து சொல்வார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. கூடி வர்ற கூட்டமெல்லாம் கிறிஸ்தவ கூட்டம், கிறிஸ்தவன் சொல்லி அது தெரியும். கிறிஸ்தவங்களை டிவிஷனாக பிரித்து பார்க்கணும். உங்களில் உத்தமர்கள் யார் இன்னார் என்று அறியும்படிக்கு உங்களுக்குள் மார்க்க பேதங்கள் இருக்க வேண்டியது அவசியமே. எவன் ஒரிஜினல் கிறிஸ்தவன் கண்டுபிடிக்கணும்ல. ஏன் டினாமினேஷனாக இருக்கான்? ஏன் டிவிஷனாக பிரிஞ்சிருக்கான் அந்த கிறிஸ்தவன்? நான் இந்து குடும்பத்தில் உள்ளவன், என்னை கர்த்தர் சந்தித்து ரட்சித்தார், பாவங்களை மன்னித்தார், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார், அழைப்பை தந்தார், அவர் சேவை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் தந்தார். ஒரு 5 ஆண்டு காலம் பகுதி நேர ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து 40 ஆண்டுகளாக முழு நேரமாக இறை சேவை செய்து கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆண்டவருடைய ஆவியானவர் அவருடைய வசனத்தின்படி, சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் நடத்திட்டே வர்றார். 45 வருஷம் முடிச்சுட்டு நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அண்ட் ஒரு பெரிய கிரௌடை பார்க்கலையே. அன்னைக்கே எனக்கு சொல்லிட்டார், 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லி தந்துட்டாரு, கூட்டம் இல்லாடா கிறிஸ்தவன், எவன் மறுபடி பிறந்தான்னு பாரு, எவன் மனம் திரும்பின கிறிஸ்தவனாக இருக்கான்னு பாரு, எவன் பேரை பரலோகம் ஜீவபுஸ்தகத்தில் எழுதும் அவன் தான் கிறிஸ்தவன், அவனை தான் பரலோகம் அங்கீகரிக்கும், அவன் செத்தா தான் பரலோகம் வருவான். ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவராக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20 கடைசி வாசிங்க. அவன் எந்த கிறிஸ்தவனாக இருந்தால் அவருக்கு என்ன? டாக்குமெண்ட்டில் கிறிஸ்தவ பேர் இருக்குயா, பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவ பேர் இருக்குது, காலேஜில் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல இருக்குது, கம்பெனியில் இருக்குது, அரசு பதிவேடுகளில் இருக்குது, அவன் வீட்டு டாக்குமெண்ட்டில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, இருக்கட்டு உன் பேர் பரலோகத்தில் இருக்கான்னு பாரு. சாகிறதுக்கு முன்னாடி திடீர்னு ஜாவு வந்துடும். ஆனால் இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரகத்தின் காலம். எதுக்கு? உன் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுறதுக்கு. ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டுட்டா அவன் பேர் அங்கே இருக்கு அப்படிங்கிற நிச்சயப்படுத்திட்டா அவன் தான் மறுபடி பிறந்த கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்தவர்களை தான் பரலோகம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று வாக்களித்தது. அதில் முதல்ல உள்ள சந்ததி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள் முழு உலகத்திலும் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டம் இருக்கு, அதுதான் வானத்தின் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை ஆபிரகாமே உன்னால் என்ன கூடுமானால் இன்னும் உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று வாக்களித்தார். அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை. 15ஆம் அதிகாரத்திலே பிள்ளை இல்லை. 16ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஆகார் சேர்க்கப்படுகிறாள், பிள்ளை கிடைக்கிறது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததி வரும் சந்ததி அல்ல அவன், இஸ்மவேல். இருபத்தி 21 தான் ஈசாக்கு வர்றான். அப்போ 15ஆம் அதிகாரத்திலே பிள்ளை இல்லை ஆபிரகாமுக்கு, குழந்தை பாக்கி இல்லை. அவனுக்கு சந்ததி இல்லாமல் இருக்கும்போது ஒரு சந்ததிக்கு தகப்பனாக மாற்றுவண்டா, உன்னை உயர்த்துவண்டா அப்படின்னு ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போதே கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, அதை அவன் விசுவாசித்தானே, அதைத்தான பரலோகம் நீதிமான் என்று கணக்கிட்டது அவனை. பிள்ளை இல்லாத இருக்கும்போதே நான் உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொன்னாரே, கர்த்தர் சொன்னபடியே நான் தகப்பன்தான் என்று விசுவாசித்தான். பார்த்தீங்களா? அந்த நாள் இன்ப நாள். அந்த நாள் அவனுக்கு சந்தோஷமான நாள். அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த சந்ததி கிறிஸ்துவே, அவர்தான் விடுவெளி நட்சத்திரம். அந்த பெரிய நட்சத்திரத்துக்குள்ள நீங்களும் நானும் கொண்டு வரப்பட்டிருந்தால் நீங்களும் நானும் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் முழு உலகத்திலும் வியாபித்து இருக்கிறது, பறந்து மின்னி கிடக்கிறது, பரம்பி மின்னி கொண்டிருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் மின்னிக்கிட்டு இருக்கிறது போல நமக்கு தெரியுது, இல்லை. அது எதற்காக நட்சத்திரமாக படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இவ்வளவா இருக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அதை பேரிட்டு அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் வச்சிருக்காரு. பேர் இல்லாத நட்சத்திரமே கிடையாது. ஆண்டவருக்கு என் பேர் தெரியுமா? அந்த காலத்தில் ஓடி போவேன் சுவிசேஷ கூட்டம் நடக்கிற இடத்துல. எதுக்கு? வசனம் கேட்க, சத்தியம் கேட்குறீங்கள, என் பேரை கூப்பிட மாட்டாங்களா அவ்வளோ பெரிய கூட்டத்தில்? எத்தனை கூட்டம் போனாலும் என் பேரை கூப்பிட மாட்டார். ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாந்தான் வருவேன், கூடவே மாட்டார். என் பேர் கூப்பிட்றவருக்கு தெரியலையா, இல்லை அவர் தெரியப்படுத்தலையா, எனக்கு தெரியாது. நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணுகிறார். எண்ண முடியாத நட்சத்திரங்கள், மனித கணக்குக்குள்ளே நிற்காது அந்த நட்சத்திரங்கள். எத்தனை நட்சத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியும்.
அதுக்கு ஒரு பேரை வைக்கிறாரு. அவருக்கு தெரியும், எண்ணுகிறார், பேரிட்டு அழைக்கிறார். இவர்கள் யார் என்பதை வேதவாக்கியங்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமிக்குரிய கிறிஸ்தவர்களை குறிப்பிடவில்லை, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை மட்டும் குறிப்பிடுகிறது. ஆவியிலே மறுபிறப்பை பெற்றவர்கள், அவர்களால் மனம் திரும்ப முடியும், அவர்களால் விட முடியாத பாவங்களை விட முடியும், அவர்களால் இறைவனுக்கு முன்பாக இதெல்லாம் பாவம் என்ற உணர்வை அடைய முடியும். உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்வார்கள், மன்னிப்பு கிடைக்கும் வரைக்கும் அறிக்கை செய்வார்கள். இன்றைக்கு பரலோகம் இந்த பூமியிலே நீயும் நானும் செய்த பாவங்களை மன்னித்து விட்டதோ அன்றுதான் ஜீவ புத்தகத்தை திறப்பார், அதிலே பெயரை எழுதுவார். அதில் எழுதப்பட்டவராக காணப்படாதவன் இந்த பூமியிலே கிறிஸ்தவனாக வாழ்ந்தாலும் யூதனாக வாழ்ந்தாலும் ஏன் ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லை? நான் இறை நம்பிக்கை உள்ளவன், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பூமியிலே பரலோகம் ஜீவ புத்தகத்தை திறந்து எழுதணும் அப்படின்னா மறுபிறப்பை யாருக்குள்ள உண்டாக்குறாரோ அவங்க மட்டும்தான் பிறந்த உடனே இன்னான் இன்னான் இன்ன இடத்திலே பிறந்தான் என்று ஜனத்தின் பெயரை தொகையிடுவார். நீ பிறந்துட்ட ஈரோட்டில் மறுபிறப்பு அடைஞ்சிட்டீங்கன்னா உன் பேரை எழுதிடுவேன். இன்னைக்கு தமிழகம் இத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு நீ எந்த மாவட்டத்தை சார்ந்தவன்? இல்லையா நாங்கள் பொழப்புக்காக இங்கே வந்தோம், எங்கள் பூர்வீகம் அங்கே இருக்கியா? ஆனால் சென்சஸ் கணக்கில் எடுத்து உன் பேரை அங்கே சேர்த்துருக்கால கவர்மெண்ட்டு. இந்த பூமியில் இதுபோல் பரலோகத்துக்குரியவனாக இந்த பூமியில் பிறந்திருந்தால் உன் பேரை அங்கே எழுதிடுவார். எல்லா பேரும் ஆதார் கார்டு வச்சுருக்கானே, ஆதார் கார்டு இல்லாத கல்லர்களும் இருக்கிறான். ஒன்று தீவிரவாதியாக இருப்பான், இல்லாட்டா பயங்கரவாதியாக இருப்பான். அவனால் இந்த தேசத்துக்கு நஷ்டம்தான் வரும். தீவிரவாத கும்பலில் இருக்கக்கூடாது, பயங்கரவாத கும்பலில் இருக்கக்கூடாது. ஆனால் இதே இந்தியாவுக்குள்ளே இருப்பாங்க. தீவிரவாதமும் பயங்கரவாதமும் தலை தூக்குகிறது திடீர் என்று. ஆதார் கார்டு வேணும், போலியான ஆதார் கார்டை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் பேருக்கு கிறிஸ்தவனை வாழாத, செத்தியில் நிறைய போயிடுவேன். உன் பேரை பரலோகம் எழுதியிருக்கட்டும், ஜீவ புத்தகத்தில் எழுதட்டும். எழுதும்படியாக கர்த்தர் உனக்கும் எனக்கும் அனுக்கிரகம் செய்வாராக, இரக்கம் பாராட்டுவாராக. எவன் மேல் இரக்கமாக இருப்பேன்? மறுபடி பிறந்தவன் மேலே இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் கிருபையாக இருப்பேன்? மறுபடி பிறந்து மனம் திரும்பினவர்கள் மேலே நான் கிருபையாக இருப்பேன். பார்வோனை நடத்துவேன், மோசையை நடத்துவேன். மோசை பரலோகத்துக்குரியவன், பார்வோன் பரலோகத்துக்குரியவன் இல்லை. அவன் தேசத்துக்கு ராஜா, நாட்டை ஆளக்கூடியவன், அதிகாரம் அவன் கையில் இருக்குது, ஆட்சி அவன் கையில் இருக்குது. அதனால செத்தா பரலோகத்துக்கு வருவாங்களா? இந்த ஆட்சியாளர்கள்லாம் வருவாங்களா? இல்லையா? நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், வந்துடுவியா? இல்லை ஐபிஎஸ் இல்லையா? நான் ஐபிஎஸ், வந்துடுவியா? சொல்லு. மறுபடி பிறந்தவங்களுக்கு கண்ணு திறந்துருந்தா சொல்லிடுவேன். வரமாட்டாயா? நான் அடித்து பேசுவில்ல. நீ மறுபிறப்பு அடையாத கிறிஸ்தவனாக இருந்தால் உன்னால் முடியாதுல்ல. உனக்கு அந்த தைரியம், அந்த தில்லு வராதியா? ஊரோட ஒத்துவாளின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதெல்லாம் சூரியனுக்கு கீழே பூமிக்கு வாழ்கிறவங்களோட ஒத்து போகிறவங்களுக்கு. அப்படி வாழ்றவனோட ஒத்து போகாத ஒரு கூட்டம் இருக்கு பாரு. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. நான் இந்த சமுதாயத்தோடு ஜாதியோடு உலகத்தோடு ஒத்து போகாதவன், என்னோடு இணைக்கப்படுகிற கிறிஸ்தவன் உலகத்தான் அல்ல என்று எம்பெருமான் இயேசு வாய் திறந்து சொன்னாரே. அந்த கிறிஸ்தவன் தாயா மறுபடி பிறந்த கிறிஸ்தவன், மனம் திரும்பின கிறிஸ்தவன். அவன் பேரைத்தான் பரலோகத்தில் தேவன் பதிவு செய்திருக்கார். கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவங்களா கிறிஸ்தவம் கிடையாது, புரிஞ்சு கொள்ளணும். அப்போது அங்கே எழுதியிருக்கு, ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கான்னு பாருங்கள். டைம் கிடைக்கும் போது கேளுங்க. ஒரு அம்மாவுக்கு இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசிவிட்டேன், பிரசவம் பண்ணிவிட்டேன். அந்த அம்மா சிஎஸ் கிறிஸ்தவ, அவள் பயங்கரமாக அழுதுட்டா, என்கிட்ட வந்து சண்டை போட்டா. அந்த அம்மா, உங்கள் பெந்தைகோஸ்துக்கு வர்றவங்க எல்லோரும் உண்மையாக இருக்காங்க, உங்கள் சபைக்கு வர்றவங்களாம் உண்மையாக இருக்காங்களா? நீங்கள் என்ன பார்த்து ரசிக்கப்படணும்னு சொல்லிட்டீல, உன் பேர் ஜீவ புத்தகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டீல. ஆர்சி கிறிஸ்தவரில் சிஎஸ் கிறிஸ்தவர், சிலை வழிபாடு இல்லாத கிறிஸ்தவர். அவளுக்கு நம்பிக்கை, கிறிஸ்தவ பேர் இருக்குது, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கோம்,
நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், கஷ்ட நஷ்டம் வந்தால் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அதை ரட்சிப்பு என்று பிசாசு சொல்லிக் கொடுக்குறான். அது சாத்தானுடைய வஞ்சகம். மறுபிறப்பு அடைய விடாதபடி தடுக்கிறான் பிசாசு. சொல்லி கொடுத்தேன், என்கிட்ட சண்டை போட்டா, உன் சபைக்கு வர்ற ஆளுகளே இல்லை, நான் ஒழுங்காக காணிக்க கொடுக்குறேன், நான் தசமாக கொடுக்குறேன், சபைக்கு யார் வரமாட்டாங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் சொல்கிறா. இதெல்லாம் சொல்கிறதுனால அவள் கிறிஸ்தவளா? அவள் பரவ வந்துடுவாளா? அவளுக்குள்ள அந்த நம்பிக்கையை விதைக்கிறது பிசாசு, அசுத்தாவி. இப்போ இப்படிப்பட்டதான இடத்துல இருக்கிற பெரிய கூட்டத்தை, உலகம் முழுவதும் அந்த கிறிஸ்தவ கூட்டத்தை பிசாசு வச்சிருக்கான். அந்த வஞ்சகத்தில் இருந்து, அந்த செத்த நம்பிக்கையிலிருந்து விடுதலையாக்கி ஜீவனுள்ள நம்பிக்கையை அவங்களுக்குள்ள கொண்டு போகணும். அதுக்கு தான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். ஜீவனுள்ள நம்பிக்கை எப்போ வரும்? மறுபடி பிறந்தவனுக்குள்ள வரும் பாருங்க. அவன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அப்படிப்பட்டவன் செத்தான்னா கர்த்தர் உயிரோடு எழுப்பி தூக்கிட்டு போயிடுவார். மற்றவெல்லாம் கண்ணீர் அஞ்சலி ஓட்டினாலும் சரி, கர்த்தருக்குள்ள நித்திரை இருந்தாலும் பாஸ்ட் வந்து கல்லறையில் அறிக்கையிட்டாலும் சரி வரமாட்டான். அதெல்லாம் சும்மா பேசுறது, எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேச விட்டா சேவுன்னு ஒன்று வரும் பாரு, அப்போ தெரியும் பொழப்பு நாரிப்பூ. ஆகவே நட்சத்திரங்கள் வாக்களிக்கப்பட்ட நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்து, ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்ட மறுபடி பிறந்த கிறிஸ்தவ கூட்டம். அவர்களால் தான் மனம் திரும்ப முடியும். அவர்கள் தான் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற முடியும். அவங்க மேலே வர்றதான் பரிசுத்த ஆவி. மற்ற கிறிஸ்துவ மேலே வர்றது வேறொரு ஆவி. நான் பவுல் 1ஆம் நூற்றாண்டில் அந்த ஆவி இறங்கிருச்சு. அதனால் கையை தட்டுறவங்கெல்லாம் ஆவிக்குரியவங்க நீங்கள் நம்பிடக்கூடாது, பிரித்து பார்க்கணும். அந்த கண்ணை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஏசுன்னு சொல்லிட்டா எல்லாம் ஒன்றும் நினைக்கக்கூடாது. அது குருடி செத்தா பரல வரணும், அதை பார்த்துக்கிறீங்க. அதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆகவே லக்கங்களை அவர் எண்ணி இருக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் பேர் வைத்திருக்கிறார், பேரிட்டு அழைக்கிறார். அந்த பெயரை பரலோகத்திலே ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவார். மோசேயையும் தேவன் பயன்படுத்தினார், பார்வோனையும் தேவன் பயன்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கும்படி, என் நாமத்தை உலகம் முழுவதும் மகிமைப்படுத்தும்படி நான் பார்வோனை நிலைநிறுத்தினேன். இப்போ ஆட்சியை கொடுக்குறவர் அவர் தான், அரசியலை கொடுக்குறவர் அவர் தான், சின்னத்திரை பெரிய திரையை கொடுக்குறவரும் அவர் தான், பனையில் ஏறி கல் இறக்கிறது அவர் தான், கல்லை உண்டாக்குறது, சாராயத்தை உண்டாக்குறவர் அவர் தான், இன்ஜினியரை உண்டாக்குறது அவர் தான், டாக்டரை உண்டாக்குறது அவர் தான், லாயரை உண்டாக்குறது அவர் தான். ஒளியையும் படைத்து இருளையும் உண்டாக்கினார். எல்லாம் அவரால் தான். இப்படி எல்லாம் சொல்ல வச்சிருவான் சாத்தா. ஆகவே இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிக்கும்படி முதல் நாள் கர்த்தர் இறங்கினாரே இந்த பூமியில். இருளை பிரிக்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். இருளுக்குள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இருள் இருக்கு, சாத்தான் இருளுக்குள்ளே தள்ளிட்டான், பாவத்துக்குள்ளே தள்ளிட்டான், மரணத்துக்குள்ளே தள்ளிட்டான், வியாதிக்குள்ளே தள்ளிட்டான், நோய்க்குள்ளே தள்ளிட்டான். சரீரம் ஆத்துமா இரண்டும் மரணம் இல்லாமல் படைத்தார இறைவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். புசிக்காத வரை மரணம் என்பதையே காணாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான். விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே ஆத்மா முதல்ல செத்துது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் குடும்பம் நடத்திட்டு அப்புறம் செத்தா. மரணமே இல்லாத ஒரு வாழ்வுக்காக மனிதனை இறைவன் படைத்தார். ஆன்மாவிலும் மரணம் இருக்கக்கூடாது, சரீர வாழ்க்கையிலும் மரணம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, மனக்கவலைகள் பாரங்கள் இருக்கக்கூடாது.
இறைவனுடைய சாயலாகவும் ரூபத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாக மனித சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக தூதர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்காமல் மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தார். அவன் கெட்டால், அவன் ஆன்மாவில் மரித்தால் அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் இயேசு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அக்னி தீர்ப்புக்குள்ளாக்கப்படாமல், அவன் அக்னி கடலுக்குள்ளே பிரவேசியாமல் அவன் நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கை பெற்றிருப்பான். தேவன் தம்முடைய ஒரே பேராகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து. அதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் மரியாளுடைய கர்ப்பப்பையை கேட்டு வாங்கி அந்த பையில் ஒரு உடலை சிருஷ்டித்து அந்த பரிசுத்தமான உடலுக்குள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக திரியேகத்துவத்தில் ஏகத்துவமாக விளங்கின ஒருவர், குமாரன் என்று அழைக்கப்பட்டவர், இந்த மரியாளுடைய கர்ப்பப்பையிலே ஆவியானவர் இறங்கி உடலை சிருஷ்டிக்கிறார். அந்த உடலுக்குள்ளே குமாரன் இறங்கி வந்தார். இறைவன் மனிதனானார். உனக்காக, எனக்காக, நீ செய்த பாவங்கள், நான் செய்த பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுவதற்காக இந்த பூமியிலே இயேசுவானவர் இறங்கி வந்தார். சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணினார்கள், உயிர் தெழுந்தார், தரிசனம் கொடுத்தார், போய்விட்டார். வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கார். அவர் எப்போ வருவாரோ தெரியாது. அவர் வரும் நாளிகையும் நாளையும் அறியாது இருக்கிறபடினால் திருச்சபை மக்கள், மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள், அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்கள் விழித்திருங்கள். எதிர்பார்ப்போடு இரு, அதான் விழிப்பு. எந்த நேரமும் எம்பெருமான் இயேசு வரலாம். அவர் வந்தார்னா நான் மறுமை பறந்துடுவேன் அப்படின்னு உயிரோடு இருக்கிறவன் எதிர்பார்ப்போடு இருக்க. அப்படி எதிர்பார்த்து இருக்கிறவன் ஆண்டோடைய வருகை பிந்தி செத்துட்டான்னா, நான் செத்தாலும் அவர் வரும்போது என்னை உயிரோடு எழுப்பிடுவார் என்ற விசுவாசத்தோடு மரிக்கணும். இந்த பூமியிலே அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். விசுவாசத்தை இழந்துட்டு செத்தேன்னு வச்சுக்க, எத்தனை கண்ணீரஞ்சல் ஓட்டினாலும் சரி, எத்தனை பாசல் கூட்டினாலும் சரி, பெரிய கூட்டம்யா, எதுக்குடா பரலோகவியா, எதுக்கு அந்த கூட்டம்? சான்ஸ் அப்படி சொல்லி வைக்கிது, பத்தியா பெரிய கூட்டம், நீ செத்தாலும் அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. எந்த கூட்டம் வருது வரல, செத்தினா பரலோகம் போவியா, பரலோகம் போவ அப்படின்னா உன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கும். இது இந்த பூமியிலே நீ கேட்கணும். நான் அந்த பொம்மலைட்ட அப்படி சொன்னேன், சிஎஸ்கார அம்மாட்ட, அது ராத்திரி பூரா அழுது இருக்கு. ஆண்டவரே, அந்த சபைக்கு வர்றவங்க சரியாகவே ரசிக்கப்படலை, ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, நான் எல்லாத்துலேயும் முறையாக போய்கிட்டு இருக்கேன், முறையாக பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன், அநேருக்கு இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பார்த்து ரசிக்கப்படலைன்னு சொல்லிட்டாரா இவர் அப்படின்னு ஓட அழுதுருக்கு. என்னை அவமானப்படுத்திட்டாரா ஆண்டவர், என்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு ராத்திரியெல்லாம் தூங்காமல் அழுதுருக்கு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருது. ஆராதனைக்கு வந்து எந்திரிச்சு நின்று அவ்வளோ கண்ணீரோடு சாட்சி சொல்லுது, இவர் என்னை திட்டார், பேசிவிட்டார், இப்படி சொல்லிட்டார், அவமானப்படுத்திட்டாருன்னா உட்காந்து ஆண்டவர்கிட்ட அழுதேன், கண்ணீர் வடித்தேன். அந்த நேரம் பரலோகத்தின் ஆவியானவர் இறங்கி எனக்கு பாவ உணர்வை கொடுத்தார். பாவங்களை அறிக்கையிட்டேன். ஆண்டவர் எனக்கு பாவங்களை மன்னித்தார். என் இயேசு என்னை ரட்சித்தார் என்று சாட்சி கொடுத்து பாருங்க. சபையில் கூடி வந்த அத்தனை பேர் அப்போ தான் விழிக்கிறான். ஏன்னா இத்தனை வருஷம் சபைக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு, சபைக்கு வர்றதுனால பரலோகம் போயிடும் நினச்சிடாத. நாங்கள் அதெல்லாம் கண்ணால் கண்டவங்க. சிலையோ ஆராதிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கட்டும், சிலை இல்லாத ஆராதிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், பரலோகம் போகணும்னா உன் பேர் ஜீவபுஸ்தகம். இன்னொரு அம்மா சொல்லிச்சு அந்த மெசேஜுக்கு. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, அப்படின்னா ஆண்டவரே எனக்கு காமிங்க, உன் பேரை எழுதியிருக்கிற மகளேன்னு சொன்னார். அப்போ காட்டுங்க ஆண்டவரே, என்ன காட்டினார். அப்போது அந்த ஜீவபுஸ்தகத்தில் பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்டைலாக அவளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற ஒரு எழுத்தை காமிச்சிருக்கார். அந்த ஜீவபுஸ்தகத்தை திறந்து மேன்டோன்ஸா மேரி, அவள் கத்தோலிக்க கிறிஸ்தவ, அவள் வளர்க்கும் போதே அவள் அப்போ நல்ல மிலிட்ரி மேன், ஒழுங்கில் வளர்த்தா அந்த பொட்ட பிள்ளையில் 3 பொம்பளையை கடவுளுக்குள்ளே கொண்டு வந்தேன். ஒருத்தி பழனி கன்னியாஸ்திரி படத்தில் சாப்பாடு செய்கிறவ, ஒருத்தி போலீஸ்கார மனைவி, இன்னொருத்தன் என்ன வேலை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு. 3 பொம்பளை பிள்ளைகளே நடத்தியிருக்கு. கல்யாணம் முடித்து பிள்ளைகளை பெற்ற பிறகு கிறிஸ்தவளுக்கு தான். கத்தோலிக்க கிறிஸ்தவளாக இருந்தால் பரலோகம் போக முடியாதப்பா.
நான் ஜிஎஸ்சிக்கு வந்துட்டேன், சில வழிபாடு இல்லை, அதனால நான் போயிடுவேன் பரலோகத்துக்கு. பொய்த்தரமான நம்பிக்கை. நான் என் வாழ்க்கையில் நடத்தியிருக்கேன், மனம் திரும்ப வச்சுருக்கேன். ஆண்டோட்ட கேளு, உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருந்தால் கேளியா? உனக்கு தைரியம் இருக்குல்ல, கேளு. நாளைக்கு வந்து சாட்சி சொல்லு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லு. இல்லையா நான் போகிறேன், எனக்கு ஊழியம் இருக்குன்னா போ. இல்லையா விருந்தாடியெல்லாம் நாளைக்கு தான் வருவாங்க, போ. யார் உன்னை தடுக்கிறது? ஒருத்தன் தடுக்க மாட்டான். நீ கண்டினியூ பண்ணுவோம், ட்ராக்கெட் கண்டினியூ பண்ணிட்டே இரு. முடிவு தெரியும், இப்போ தெரியாது. உன் நம்பிக்கை செத்த நம்பிக்கை, மனம் திரும்பிடணும். ஜீவனுள்ள நம்பிக்கைக்குள்ளே வந்துரு. நீ ஜிஎஸ்ஆர் ஆர்சிஆர் பேர் பெந்தகோஸ்தனுக்கு, பேருக்கு பெந்தகோஸ்து சபைக்கு போயிட்டு இருக்கேன் அதனால் போயிடுவேன். தப்பு தப்பு. கத்தோலிக்கன் மட்டுமல்ல, ஜிஎஸ்ஆர் மட்டுமல்ல, பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாரு, மனம் திரும்பாமல் மறுபிறப்பு இல்லாமல் போக முடியாது. அதனால் இந்த ராத்திரி வேளையில், இந்த 2வது நாள் இந்த விசேஷித்த கூட்டத்தின் இந்த ராத்திரி வேளையில் உன்னுடைய பெயரை பரலோகம் ஜீவ புஸ்தகத்தில் பதிவு செய்யட்டும். செய்திருந்தால் உனக்கு அதை காண்பிக்கட்டும். உனக்கு அவருக்கு லிங்க் இருந்தால் கேளு, காட்ட சொல்லு. கேட்டா ஒரு சௌரி, கத்தோலிக்க சௌரி, அவர் சொல்கிறா ஞாயிற்றுக்கிழமை சாட்சியில், நான் கேட்டேன் மென்டோன்ஸா மேரி அப்படின்னு அப்படி ஸ்டைலாக வீச்சலத்தில் எழுதிருந்துச்சு. எனக்கு கத்தர் காமிச்சார், ஒரு அபிஷேகம் இறங்குச்சு பாருங்க, என்னை தூக்கி வீசிருச்சு. அதை பார்த்த உடனே ஆவியில் நிரம்பி தூக்கி வீசிருச்சு. உருள்றேன் பிறல்றேன், போதாண்டவரே போதும், என்னால் தாங்க முடியலை, அபிஷேகத்தின் வல்லமையை என்னால் சகிக்க முடியலை, போதும் போதும்னு சொல்லி கதறி கதறி ஆண்டோடைய சமூகத்தில் உருண்டேன் பரண்டேன்னு சொன்னான். அதில் சாட்சி. பஸ்ஸில் ஏற போனேன், தடுமாறி விட நின்னேன், ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரு, நான் இருக்கிறேன். இதான் சாட்சி. என்ன நீ இருக்கிற, நீ எதுக்கு இருக்கிற, இதெல்லாம் சாட்சியா? சொல்லு. ஜீவ புஸ்தகத்தை பார்த்தேன்னு சொல்லு, உன் குடும்பத்துக்கு சொல்லு, உன்னை சுற்றி வாழ்கிறவங்களுக்கு சொல்லு. அதில் என் பேர் இருந்துச்சுடா, அடித்து பேசுவீல, பார்த்துட்டீங்கன்னா கண்டவன் எவ்வளோ கன்ஃபார்மாக பேசுவான், எவ்வளோ அதிகாரத்தோடு பேசுவான். பேர் அங்கே இருக்கணும். அவர் பேரிட்டு அழைக்கிறார். ரைட், ஓகே. ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடும்னு சொன்னேன். 32 யாத்ராகமத்து புஸ்தகம் வாசிங்க. அவன் இந்த பூமியில் இருக்கும்போது அவனுக்கு தெரியுது ஐயா என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு. இப்போ உனக்கு எனக்கும் தெரிய வேண்டாமா? தெரியணுமா வேண்டாமா? அது தெரியாமல் நீ என்னத்துக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? எதுக்கு தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல அதை தெரிஞ்சுக்க ஐயா, அப்புறம் குடும்பத்தை நடத்து. நீ செத்தா குடும்பம் கூட வரப்போகுது, நீ சாகும்போது விசுவாசியில் வருவா? கேளு, ஆண்டோட்ட கேளு. நிக்கோதேமுன்னு ஒரு பெரிய இஸ்ரேல் நாட்டில் பெரிய பிரசங்கி, பீரங்கி பிரசங்கி. அவனுக்கு ஆதியாமத்திலிருந்து மலியா வரைக்கும் ஃபிங்கர் ஷிப்பில் தெரியும் அவனுக்கு வசனம். பிரசங்கம் நல்லா பண்ணுவேன். ஒரு நாள் ராத்திரி வேலையில் ஏத்துனாரை தேடி வந்தான். ரபி, நீ தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த போதகர். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் யாரால செய்ய முடியும்? ப்ரைஸ் பண்ணுறான், துதிக்கிறான். நிறுத்து. உன்னை யார் துதி யாரை நடத்த சொன்னது? யார் யாரில் உனக்கு சொன்னது? நீ மறுபடி பிறக்க வேண்டும் அப்படின்னார்ல. அவனுக்கு அந்த வசனமே புரிய மாட்டேன்டுச்சு. ஊர் உலகத்துக்கெல்லாம் பிரசவம் பண்ணுறான் பைபிளை தூக்கிட்டு. மறுபிறப்புனா என்னன்னு விளங்காதவெல்லாம் பிரசவம் பண்ணிகிட்டு இருக்கான். பிரசவம் பண்ணுறவெல்லாம் மறுபடி பிறந்தவன் நம்பிடாதியே. அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, அவன் பேருக்கு கிறிஸ்தவனாக இருப்பான். அப்போ ஆண்டவர் சொன்னார், டே நீ மறுபடி பிறக்கணும். அவனுக்கு அந்த சத்தியம் புரியலை, அந்த வசனம் புரியலை. மறுபடி பிறக்கிறேன்னா நான் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன், இனிமேல் அம்மா வயிற்றுக்குள்ளே போயிட்டு வர்றதான்னு கேட்டான். எவ்வளோ பெரிய மடப்பைய, எவ்வளோ பெரிய மடப்பைய. துதி ஆராதனை நடத்துகிறான். துதி ஆராதனை யார் நடத்த சொன்னது? பிரசவம் பண்ணுறான் பைபிளை தூக்கிட்டு. ஆண்டவர் சொல்லுவார், டே இஸ்ரவேலிலே பிரபலமான ஒரு போதகனாக இருக்கியடா, எல்லாருக்கும் பைபிளை சொல்லி கொடுக்குறியே, பரலோகத்தை பற்றி பேசுறியே, நீ மறுபடி பிறக்கலையடா. சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா?
நல்ல பிரசவம் பண்ணுவாருன்னு சொல்லி வந்தா இவர் என்னையோ பேசிக்கிட்டு இருக்காரு. நானா பேசுகிறேன்? இல்லை, என்னை அழைத்து அனுப்பி அபிஷேகம் பண்ணி பேசுடான்னு சொன்னார்ல, அவர் கையில் கொடுத்தேன், அவர் தான் இந்த வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கார் அப்படின்றது என் நம்பிக்கை. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, என் தெய்வம் என்னை நம்புகிறார், அதனால தான் பேசிட்டு இருக்கு. ஆகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தால் நட்சத்திரங்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேரிட்டு அழைக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:43 வாசிங்க. இங்கே ஒரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் அந்த நட்சத்திரத்துக்கு பேர் ரெம்பான். ரெம்பான் என்னும் நட்சத்திரத்தை சுமந்தார்கள் என்று சொல்லுவான். யாரு? 7ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்கிறான் ஸ்தேவான். 43ஆம் வசனமா வாசிங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் ரெம்பான். இந்த ரெம்பானுக்கு என்ன பிரியம்னா, நம்மளை எல்லாரும் சுமக்கணும். ஸ்தாபனத்தையோ ஸ்தாபன தலைவர்களையோ சுமக்க, இருதயத்தில் சுமக்கிறது. அவங்கெல்லாம் ஸ்டார் தான், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சினிமாவில் நடிக்கிறாங்கல்ல ஹீரோயின், இந்த ஹீரோக்கள்லாம் நட்சத்திரங்கள் தான். விளையாட்டுத்துறையிலே நட்சத்திரம், சினிமா துறையிலே நட்சத்திரம், இலக்கிய வாடிலே மின்னுகிற நட்சத்திரங்கள், அரசியலிலே, ஆட்சி கட்டிலே, அரசு துறையிலே, ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாரும் மின்னுகிறார்கள். நட்சத்திரங்கள் தான். நட்சத்திர பேச்சாளர் அப்படிம்பாங்க. வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார், சுடர்களா இருக்க கடவது என்று தேவன் படைத்தார். ஆனால் சில நட்சத்திரம் ரெம்பானா போயிடுது, அது சுமக்கிறத விரும்பும். பரலோகம் போகிற கிறிஸ்தவர்கள் சுமக்கக்கூடாது. சுமக்க வேண்டிய ஒரே ஒரு நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிற புனிதர்கள் அல்ல, புண்ணியர்கள் அல்ல, அவங்களெல்லாம் சுமக்கக்கூடாது. சுமக்கிறத அனுமதிச்சா அது ரெம்பான். ஆண்டவர் உனக்கு எனக்கும் ரெம்பான்னு பேர் வைக்கக்கூடாது. அடுத்த நட்சத்திரம் யோபு 26:13. சில நட்சத்திரங்களுக்கு பேர் சர்ப்பம், அதுவும் மின்னும், அதுவும் பிரகாசிக்கு. நீங்கள் நட்சத்திரம் தானேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் நட்சத்திரம் சர்ப்பம். சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல திருச்சபையே, மறுபடி பிறந்த கிறிஸ்தவமே, உன் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலக்கி கெடுக்கப்படுவோ என்று பயந்திருக்கிறேன். பிரிச்சிருவான் பிசாசு. தேவ சமூகத்தை விட்டு, தேவனை விட்டு, சத்தியத்தை விட்டு, உபதேசத்தை விட்டு, ஒழுங்கை விட்டு, தேவன் ஏற்படுத்தின நியமத்தை விட்டு பிரித்து விடுவார். சாத்தானுடைய தந்திரம். சர்ப்ப நட்சத்திரம், நட்சத்திரம் தான், ஸ்டார் தான். எல்லாரும் நட்சத்திரம் தான் சொல்கிறாங்க, ஸ்டார் ஸ்டார் தான் சொல்கிறாங்க. உனக்கு பேர் என்ன? சர்ப்ப நட்சத்திரம்னு ஆண்டவர் கூப்பிடக்கூடாது, ரெம்பான்னு கூப்பிடக்கூடாது. சர்ப்ப நட்சத்திரம்னா பொய் சொல்லும். நல்லா கவனிக்க, நட்சத்திரம் தான், ஸ்டார் தான், பொய் சொல்லும். ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து பொய் சொல்லிச்சா இல்லையா? நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். உசுப்பேத்தியே ஒன்றுமுலாமாக்கிடுவான். உன்னை பாராட்டி புகழ்ந்து புகழ்ந்து ஒன்றுமுலாமாக்கிடுவான் பிசாசு. மயங்கிறாத. மயக்கம் தெளிந்து மறுபடியும் அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள் என்று பவுலடியார் சொல்லியிருக்கிறார். யாருக்கு? சாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய கண்ணியிலே பிடிபட்டவர்களுக்கு. அவங்க எல்லாம் மயக்கம் தெளியணும். மயக்க ஊசி போட்ட மாதிரி, குளோரோஃபார்ம் கொடுத்த மாதிரி கொடுத்துருவான். அதுதான் பாராட்டு.
நல்லா கவனிங்க. நீங்கள் தேவர்களைப் போல இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். சொல்லிட்டானா? புகழ்ந்துட்டானா? நீ அழகாக இருக்கிறாய். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்கா, அழகாக தான் போகிறான். நமக்கு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பியூட்டி, எக்ஸலன்ட், மார்வலஸ், வண்டர்ஃபுல், எல்லா பாராட்டுகளும் நல்லது தான். ஒன்றை நாசமாக்கிடக்கூடாது. அந்த வார்த்தைகளிலே நீ மயங்கி விடக்கூடாது. சாத்தான் சொல்லுவான், நீ தேவர்களைப் போல இருப்பாய். அப்படின்னா தெய்வத்தை போல மாறிடுவ. நீ ஒரு குட்டி ஏசு. இந்த மாதிரிலேருந்து சிலர் யூடியூப்பில் பேசுகிறாங்க பாருங்கள். என்ன செய்ய அவங்கள? அதனால் செல்வகுமார் வந்து சொல்கிறாரு, ஏல நீ இப்படி உள்ளே உட்காந்துக்கிட்டு 4 பேருக்கு 40 பேருக்கு 50 பேருக்கு பேசிக்கிட்டு இருந்தீன்னா நீ வெளியே வாழ பேசிப்பார். அப்போ தான் இவங்க எல்லாம் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு வின்சென்ட் செல்வகுமார் சொல்கிறார். வா வா வான்னு கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன். ஏன்? உங்களை விட்டுட்டு நான் போக முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பேச ஆரம்பிச்சா யூடியூப்பில் பேசுகிற அத்தனை புத்திட்டு போயிடுவானாலே. நீ வரமாட்டேங்கிறியே. தேவ வார்த்தைகளை, தெய்வீக சத்தியங்களை ஆதாரப்படுத்தி ஆணித்தரமாக ஓங்கி முழங்க உன்னால் முடியும், வா அப்படின்னாரு. இன்னமும் கூப்பிட்டு தான் இருக்கார். இல்லைன்னா நான் வச்சிருக்கிற ஐடியில் வா, அந்த ஆஃபீஸ் ரூமில் வா, நீ பேசு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், பேசிகிட்டே இரு, நான் எடுத்துக்கிறேன். அதை பூரா கோகுலில் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். மோகன் சிலாசரை எடுத்துட்டேன், இதையும் எடுத்துட்டேன், இதையும் எடுக்கணும். நம்மெல்லாம் பெரிய ஆளா, நம்மெல்லாம் சின்ன ஆள். ஒன்றுமில்லாத ஓடுகிற கேஸுக்கு பிரசவம் பண்ணுறவேனா? நீங்கள் எல்லாம் பல்லாயிரங்களுக்கு பிரசவம் பண்ணாலும் என்னையெல்லாம் போய் நீங்கள் கூப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், எரேமியா எழுதி வச்சுட்டு போனானே. எரேமியான்னு ஒரு புத்தகம் இருக்கா, வாசிக்கிறியா? நீ வாசிப்பேன்னு சொல்லிட்டு அவன் எழுதுனா. ஏசையான்னு ஒரு புத்தகம் வாசிக்கிறியா? நீ வாசிப்பேன்னு சொல்லிட்டா எழுதுனா. எத்தனை வருஷம் ஆச்சு? ஆவியானவர் எழுதி போட சொன்னார், எழுதி போயிட்டாங்க. நம்மளும் சாகருக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்தந்த காலத்தில் ஆண்டோடைய வருகை பிந்துமான எழுப்பப்படுவான் பார்த்தியா? அவன் தேடுவான். தேடுகிறவனுக்கு கர்த்தர் இதை காண்பித்து கொடுப்பார். நீ செஞ்சுட்டு போ அப்படின்றார். சரி பாப்போம். என்ன முடிக்கணுமே, நேராச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ரெம்பான் இன்னும் பேரிட்டு அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு பூமிக்குரிய கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு அந்த பேரையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. அதுக்கடுத்து சர்ப்ப நட்சத்திரம் பொய் சொல்லுவான். நட்சத்திரம் தான், ஸ்டார் தான். ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய சபைகளில் சில ஸ்டார்ஸ் மின்னத்தான் செய்யும். பயன்படுகிற பாத்திரமாக இருப்பாங்க. ஜெபம் பண்ணால் அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, தீர்க்கதரிசனம் சொல்கிறான், பேய் போச்சு, பிசாசு போச்சு, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுலாம் சொல்லுவாங்க. இதை பூரா மக்கள் நம்புவாங்க. ஆனால் அவன் பொய்யனாக இருப்பான். பொய் சொல்கிறவங்களுக்கெல்லாம் பிதாவாக இருப்பான். பொய்யனும் பொய் ஊதிட்டே இருப்பான். பொய்களை ஊதுகிறார்கள். இனியா வாயை திறந்த ஒரே பொய்யா பேசுறாயா, பச்சை பொய்யா சொல்கிறாயா. அப்புறம் நான் கலராக சொல்லுவேன். என்னங்கடா நீங்கள் பொய் தாண்டா சொல்லுவேன். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தாவி கிடையாது. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் தங்கி இருப்பாரானால் அவருடைய நாக்கு சுத்தமாக இருக்கும். இரு நாக்கு இருக்காது, ஒரே நாக்கு தான். உள்ளதை உள்ளபடியும் இல்லாததை இல்லாததுபடியும் தெளிவாய் பேசுவார்கள். பொய் பேசுகிறான் பாருங்க, அதை நம்புகிறாங்க பாருங்க. இவங்க தேவ சமூகத்தை அனுபவிக்கிறோம், ஆண்டவர் அப்படி காமிக்கிறாரு, அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு, கையை இப்படி போட்டு பட்டிட்டு கடைசியில் பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கா. சாசுக்கு பிறந்தது. என்னத்தை இப்படியே பண்ணதுனால எல்லாம் சரியாயிருமா? இப்படி அடிச்சதுனால சரியாயிருமா? பொய்களை சொல்லும்படி தூண்டுகிற அந்த தீய சக்தியின் பிடியிலிருந்து வெளியே வா. கம் அவுட் லாசர்வே. அந்த கல்லறைக்குள் இருந்து வெளியே வா. அழுகி போன நிலையில் இருக்கிற உன் வாழ்க்கை மலமுள்ள வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கை மாறுவதற்கு அந்த கல்லறை வாழ்க்கையை விட்டு வெளியே வா. கம் அவுட் லாசர். இந்த பொய்யின் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் வேறு பிரிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகும். இருநாக்க உண்டாக்குறது பிசாசு. அந்தப்படியே உதவி ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் இருநாக்கு உள்ளவர்களாக இராமல் வாய்ச்சிருக்கீங்களா? வீட்டில் போய் வாய்ச்சிக்கிறீங்க.
அது 1:3:8 வாசி நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த சர்ப்ப நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது வாயை திறந்தால் சிலர்லாம் சில வார்த்தை சொன்னாங்கன்னா செத்தே போவான். தெரியுமா உங்களுக்கு? இனி நான் உயிரோடு இருக்கணுமா, இந்த வீட்டில் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுட்டு இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் எங்கேயாவது என்னத்தையாவது படி செத்து போகும். தற்கொலைக்கு நடத்திவிடும் அந்த வார்த்தைகள். எவ்வளோ மானக்கீடு, எவ்வளோ அவமானம். இனி நான் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு உயிரோடு இருக்கணுமா, நான் சாகிறேன் என்று சொல்லி போயிடுவாங்க, செத்தும் போயிடுவாங்க. நரகம், அக்னி கடல். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தற்கொலை என்பது அக்னி கடல். நீங்கள் இவ்வளவு காலம் ஓடி வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன், இனி வாழலாமா அப்படின்னு உன்னை சாவுக்கு நேரம் கொண்டு போவது பிசாசு, அசுத்த ஆவி. அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஆகவே தற்கொலை எண்ணமே உங்களுக்குள்ளே வரக்கூடாது, அந்த சிந்தனையே வரக்கூடாது. அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே பதிவு செய்வது பிசாசு, அந்த சிந்தனைகளை உண்டாக்குவது பிசாசு. தற்கொலை என்பதே திருச்சபை மக்களுக்குள்ள அந்த சிந்தனையில் கூட வரக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்காம ஒன்றும் உன் வாழ்க்கையில் சம்பவிக்காதியா. இந்த பூமியில் எதுதான் உன் வாழ்க்கையில் சந்திக்கப்பட்டாலும் நீ சந்திச்சாலும் உன்னை அழைத்த கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது, தொட முடியாது. அதனால அவன் பட்சத்தில் நீங்கள் சாயாமல் கர்த்தருடைய ஆவியின் பட்சத்திலே சாய்வீர்களாக. அவர்கள் நாவில் பாம்பின் விஷம் இருக்கிறது அப்படின்னா அவங்க சொல்ற வார்த்தையில் விஷம். கொத்திருச்சுன்னு வை பாம்பு, விஷம் ஏறிடு. அப்படியே விஷம் ஏறி 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 அவன் கலரு நீல கலராக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லை, தெரியல, சொல்கிறாங்க. அப்புறம் நீலகண்டா அப்படின்னு கூப்பிட வேண்டியதுதான். ஆழ்கடலை அலசும் பொழுது, கடையும் போது, ஒரு பக்கம் அசூரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள், ரெண்டு பேரும் திருப்பால் கடலை கடைகிறான். கடைகிறதுக்கு அந்த மத்தில் என்ன பண்ணியிருக்கான், பாம்பை கட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் தலையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் சுற்றுறான், வாழை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் சுற்றுறான். இவன் அசுரன், அவன் தேவன். எல்லாம் திருப்பார் கடலை கடைஞ்சாங்களாம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அது இங்கேயும் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ரெண்டு பேரும் கரையும் போது பாம்பு தன் விஷத்தை அப்படியே காக்கிடுச்சு. ஏன்னா கடைஞ்சி வர்ற அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டா அது பெரிய தீர்க்காயசை கொடுக்கும், செத்தவனை உயிரோடு எழும்பிடுவான்றது ஒரு நம்பிக்கை. இது விஷத்தை கேட்கிடுச்சு. விஷத்தை கேட்குன்னா இனி சாப்பிட முடியாது, எல்லாம் பாய்சன் ஆயிடுச்சா, அதனால எல்லாம் சாப்பிடணும். ஏன்னா முடிக்க போகிறேன், இந்த நேரத்தில் ஒரு கதையை சொல்லிட்டு முடிப்போம். கேட்பியல்ல, சத்தியத்தை எவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறேன், ஓங்கி ஓங்கி பேசுகிறேன், என்னத்தான் பேசுகிறேன் இருந்தாலும் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த கதையை அவுத்து விட்டோன்னு தான்னு கேட்குறேன். நேரம் போயிடுச்சு, என்ன பார்க்குறேன், பார்க்க மாட்டேன். எங்களுக்கு கதை விடவும் தெரியும். விஷத்தை கக்கிருச்சு, அதனால் கடைஞ்சி எடுக்க வேண்டிய அந்த பதத்தை எடுக்க முடியலை, வெண்ணெய் எடுக்க முடியல. சாப்பிட்டா எல்லாரும் சாவான், அசுரனும் சாவான், தேவர்களும் சாவாங்க. அதனால் போய் பகவான்கிட்ட முறையிட்டாங்க. பகவான் பார்த்தாரு, அவர் அந்த விஷத்தை அப்படியே ஆன்னு சொல்லி உறிஞ்சிட்டார். அவர் உறிஞ்ச உடனே அவருடைய கலரை நீல கலராக மாறிடுச்சு. அதனால் அவருக்கு பேர் நீலகண்டன். என்ன அப்படி பார்க்குறிய? ஆனால் பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு கதை அல்ல, அவருடைய வேதம். ராமாயணமும் மகாபாரதமும் அவருடைய வேதங்களாக இருக்கிறது. மகாபாரதத்தை பிழிந்தெடுத்த சாருக்கு பேர் தான், அந்த ஜூஸுக்கு பேர் தான் பகவத்கீதை. இதெல்லாம் லைப்ரரியில் இருக்கும், எல்லாத்தையும் படித்து ஒரு ஆதாரத்தோடு தான் பேசுவேன். ஏன்னா அவன் எவனாவது ஒருத்தன் அங்கிட்டு இங்கிட்டு கேட்பேன், உளவுத்துறை இருப்பேன். எவனுமே இல்லாட்டாலும் நம்ம ஆளுகளே அவனுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பான், போய் சொல்லி கொடுத்துருவான். அப்போது எத்தனாவது பக்கத்தில் எந்த ஆதாரத்தில் பேசுனேன்னு நான் சொல்லணும் பற்றியில்ல. அதனால் என் லைப்ரரி வந்து பாருங்கள், அதெல்லாம் இருக்கும். நீலகண்டன், பாம்பின் விஷம் அவருடைய நாவில் இருக்கிறது. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அநேகரை சோர்வடைய பண்ணுகிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது, சத்தியத்தை விட்டு பிரிக்கிறது. ஆகவே திருச்சபை மக்கள் சர்ப்ப நட்சத்திரங்களாக யார் இருக்கிறார் என்பதை இனம் கண்டு நீங்கள் அவைகளை விட்டு விலகி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் 8 நட்சத்திரம் வெளிப்படுத்தல் வீட்டில் போய் வாசிக்கிறீங்க. 8 நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் எங்கே விழுந்துச்சோ, அது கடலில் விழுந்தாலும் சரி, அது ஊரணியில் விழுந்தாலும் சரி, அது கிணத்துல விழுந்தாலும் சரி,
எங்கே நீர்நிலைகள் மேலே அந்த எட்டி விழுந்துச்சோ அது எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? கசப்பாயிற்று. இந்த நட்சத்திரங்கள், இந்த ஸ்டார்கள், ஆவிக்குரிய வானிலே மின்னிக்கொண்டிருக்கிற சில நட்சத்திரங்களுக்கு பேர் எட்டி. அவர் எட்டி என்று தான் என் தேவன் பேரிட்டு அழைப்பார். அந்த எட்டி நட்சத்திரம் எங்கே போய் உட்கார்ந்துச்சோ அந்த நபரெல்லாம் கசப்பாக்கிடுவான். ஏக்கா கேட்டியலா, அவ இப்படியா, இவ இப்படியா, அந்த சபை அப்படியாமே, இந்த ஊழியக்காரங்க இப்படியாமே, அங்கே அவெல்லாம் போகிறாள் தெரியுமா உங்களுக்கு? கசந்து போகும்படியா இவள் உட்கார்ந்து பேசுகிற இடமெல்லாம், உறவாடுகிற இடமெல்லாம் எல்லா மனிதனுடைய இருதயங்களிலும் கசப்பு ஏற்றி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களும் நட்சத்திரங்கள் தான். ஆனால் அவர்கள் கசப்பை உண்டாக்குகிற நட்சத்திரங்கள், எட்டி நட்சத்திரம் என்று தான் கர்த்தர் பேரிட்டு அழைப்பார். இப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக கர்த்தர் நம்ம அழைக்கக்கூடாது. அடுத்து வழிமாறு நட்சத்திரங்கள். யூதா அப்போஸ்தலன் எழுதுகிறார், அவர்கள் மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். தடம் புரளுவார்கள். தேமா என்பவன் தடம் புரண்டான், மார்க்கு என்பவன் தடம் புரண்டான். ஏன்? நம்முடைய திருச்சபையை கட்டும்படியாக அழைக்கப்பட்ட பேதுரு தடம் புரண்டான். தடம் மாறுவார்கள். யோனா தடம் புரண்டான். தர்சீசுக்கு போடா அப்படின்னு சொன்னா, அவனை நீனிவேக்கு போடான்னு சொன்னா அவன் எங்கே போறான்? தர்சீசுக்கு போறான். தடம் புரளுவார்கள். ஊழியர்கள் தடம் மாறுவார்கள். விசுவாசிகள் தடம் மாறுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய வானத்திலே, ஆவிக்குரிய திருச்சபைகளிலே நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்கள். இந்த பிரகாசத்தை பார்த்த மக்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் தடமாறிய நட்சத்திரம் என்று இவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கும் கண்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. யோனாவை போல தடம் புரண்டாலும் மனம் திரும்பி வந்துடணுமியா? மனம் திரும்பி வந்துடணும். மார்க்கு என்பவன் இடையிலேயே ஊழியத்தை விட்டு ஓடிப்பிட்டான், தடம் புரண்டான். அதனால் பவுல் பண்ணப்பட்ட சொன்னாட்டு, மார்க்கை கூட்டிகிட்டு போகக்கூடாதுரா ஊழியத்துக்கு. அதெல்லாம் கூப்பிட்டு போகலாம், ஏதோ சின்ன பையன் வாலி பையன் ஏதோ தடம் புரண்டுட்டான், சரியான பதில் கொண்டு வருவோம், அதெல்லாம் முடியாதுரா அப்படின்னாரு. அப்போ பவுல் சீலாவும் சேர்ந்து இங்கிட்டு, பர்னபாவும் மார்க்கும் சேர்ந்துக்கிட்டு அங்கிட்டு, எங்கிட்டோ ஊழியம் நடக்குது, தேவனுடைய ராஜ்யம் பரவுது, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுது, இந்த பூமியில் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, தடம் புரண்டவர்கள், தடமாறின கிறிஸ்தவர்கள் சரியான தடத்துக்குள்ளே வந்துடணும். அந்த இயேசு கிறிஸ்து காட்டின மாதிரிக்குள்ளே வந்துடணும். அவருடைய ஒழுங்குக்குள்ளே வந்துடணும். கர்த்தர் உனக்கும் எனக்கும் அந்த கிருபையை தருவாராக. வழிமாறு நட்சத்திரங்களெல்லாம் ஆக அல்ல, இந்த திருச்சபை வழிகாட்டும் நட்சத்திரங்களாக மாறணும். வான சாஸ்திரிகளை, வானத்தில் உண்டான நட்சத்திரங்களை, கிரகங்களை, கோலங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற ஆராய்ச்சியாளர்களுக்கு பெயர் தான் நம்முடைய பைபிள் சொல்லுது, வான சாஸ்திரிகள். கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அப்படி வருவதற்கு வழிகாட்டினது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி மத்திய கிழக்கு ஆசியாவுக்கு வந்தான் பாருங்க. அந்த ஆசியா தானே இஸ்ரவேல் தேசம், பெத்லகேம். ஆகவே அங்குதான் யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு கூட்டம் படித்த பண்பாளர்கள் புறப்பட்டு வந்தார்களே. வானத்தை ஆராய்ச்சி பண்ணும் ஆராய்ச்சியாளர்கள் வந்தார்களே, விஞ்ஞானிகள் வந்தார்களே. எங்கடா இருந்து வந்தான்? கிழக்கில் இருந்து வந்தான். கிழக்கு எங்கே இருக்கு? இஸ்ரவேல் தேசத்துக்கு கிழக்கு இருக்கிறது என்ன? சீனா இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, இந்தியா இருக்குது, இலங்கை இருக்குது, பர்மா இருக்குது, மலேசியா இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது. இஸ்ரேல் நாட்டுக்கு கிழக்கு எங்கே இருந்துடா வந்தா அந்த சாஸ்திரிகள்? சீனாவில் இருந்தாடா? மலேசியா, சிங்கப்பூர் இருந்தா? இல்லை. அப்போ எங்கேருந்து வந்தா? இந்தியாவில் இருந்து. எப்படிடா சொல்றிய? அந்த பிள்ளையை கண்டபோது காணிக்கைகளை வைத்து விட்டு நெடுஞ்சாங்கடையா விழுந்தான் பாத்தியா, அவன் தான்டா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டுக்காரன்டா அப்படிங்கிறாங்க. ரைட்டு. முத தரிசனம் பெற்ற வான சாஸ்திரிகள் நம்ம கூட்டம்டா. தமிழர் வரலாறு பேசும்போது தமிழ் நெடுஞ்சாங்கடையா விழுந்து கூப்பிடுறவன் இவன் தான் கும்பிடுவேன். அதில் தமிழ்நாட்டுக்காரன் கூப்பிடுவேன். ரைட். ஆகவே வழிகாட்டும் நட்சத்திரங்களாக, இயேசுவுக்கு நேராக வழிகாட்டும் நட்சத்திரங்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் பேரிட்டு அழைக்கட்டும். கர்த்தர் அந்த பேருள்ள நட்சத்திரங்களாக, திருச்சபை மக்களாக, குடும்பங்களாக உன்னையும் என்னையும் பரலோகம் பேரிட்டு அழைக்கட்டும். கோடி கோடி பேர் ஊழியம் செய்தாலும் அந்த கோடி நட்சத்திரங்களின் மத்தியிலே நீயும் நானும் வழிகாட்டும் நட்சத்திரங்கள். எதற்கு வழிகாட்டி? இயேசுவுக்கு நேராக வழிகாட்டும் நட்சத்திரங்கள். சத்தியத்துக்கு நேராக, உபதேசத்துக்கு நேராக, அவருடைய வருகைக்கு நேராக வழிகாட்டும் நட்சத்திரங்கள். அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் என்று பேரிட்டு அழைக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாரும் எழுந்திருப்போம்.
கண்களை மூடுவோம், தேவசமத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கிறிஸ்துக்குள்ளே என்னை கொண்டு வந்தீங்க, திருச்சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்தீங்க, அதை உறுதிப்படுத்த முடியாது. எங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றிருக்கீங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, என் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கீங்க. இப்போவும் நான் வழிகாட்டு நட்சத்திரமாய் மாறணும் ஆண்டவரே. ஸ்டார், இந்த சபைக்குள்ளே சில ஸ்டார்கள் புறப்படணும். அது சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். இருக்கிற நட்சத்திரங்கள் கோடி கோடி நட்சத்திரங்கள், இந்த ஈரோடு மாவட்டத்தில் பல நட்சத்திரங்கள் பின்னட்டும். அந்த நட்சத்திரங்களின் மத்தியிலே சூப்பர் ஸ்டார், அது இந்த திருச்சபையிலிருந்து புறப்படணும். அது வழிகாட்டு நட்சத்திரமா மாறணும். பரலோக தேவ அபிஷேகம் அதற்கென்று ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும்.